வணக்கம் மக்களே! இது ஜீவன் மித்ரன் ட்ரஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில். இந்த கோயில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க கருமத்துப்பட்டியில இடம்பெற்றிருக்கு. இந்த கோயிலுக்கு நீங்க கோயம்புத்தூர் வழியாவும் போலாம், இல்ல திருப்பூர் வழியாவும் போலாம். "என்னப்பா நம்ம ஊரு சந்து இது வந்து இண்டு இடுக்குலலாம் தான் கோயில் இருக்கே, இங்கலாம் பத்தாதா?" அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொரு கோயிலோட சிறப்பும் வந்து அது உருவான வரலாறுல தாங்க தெரியும். இந்த கோயிலோட வரலாறு என்னன்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது சிறப்பு என்னன்னு பார்த்தரலாம். இந்த கோயில தேடி வர்றவங்க ஒரு விவசாயியா இருக்கு. உங்க தோட்டத்தில பாம்பு, பூச்சிக்கடிகள் அதிகமா இருக்குன்னா, உங்களுக்கு வீட்ல யாரோ ஒரு ஆளுக்கு தோல்நோய் இருக்குன்னா, இல்ல குழந்தை இல்லாதவங்க இருக்காங்கன்னா, இதோட புற்று மண் எடுத்து நீங்க அவங்க சொல்ற வழிபாட கரெக்ட்டா பண்ணிட்டு வந்தீங்கன்னா, சரியாகுன்றதாங்க இங்க இருக்கிற வாங்க உருவான வரலாறுக்கு போலாம். இந்த வாழைத்தோட்டத்து ஐயன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டார் தெய்வங்கள்ல ஒருத்தர். யாருப்பா நாட்டார் தெய்வங்கள்னா, நம்மளுடைய மனிதர்களாவே வாழ்ந்து இறைவனாகிறவங்க தான் இந்த நாட்டார் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. 1770கள்ல செங்காலியப்பன் கவுண்டருக்கும் மகனா இருந்தவர் தான் இந்த வாழைத்தோட்டத்து ஐயன். இவர் சின்னையன் பேர் சொல்லி தான் வந்தாங்க. 12வது வரைக்கும் படிச்ச இவரு தன் தந்தை சொல்படி வாழைத்தோட்டங்களையும், மாடு மேய்த்தல்லயும் இருந்துட்டு வந்தாரு. இவர் சிவபெருமான் மேல மிகுந்த பக்தி இருந்தவரு. கல்லை வந்து ஒரு லிங்கமா குவிச்சு வைத்து தன்னுடைய சிவ வழிபாட நடத்தி வருவாரு. ஒரு நாள் இவருக்கு வந்து சிவபெருமானும், பார்வதி அம்மாளும் சில நொடிகள் காட்சி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வர்றவங்களுக்கு தேடி குடுக்குற இந்த விபூதி வந்து பார்த்தீங்கன்னா, விஷக்கடிகளுக்கும், தோல்நோய்களுக்கும் மருந்தா இருக்கு. எங்க விஷக்கடிகள் பக்கத்தில எங்க ஆனாலும், அங்க ஐயன் இருக்காருங்க. ஐயன போய் பார்த்தீங்கன்னா, அந்த வாழைத்தோட்டத்து ஐயன பார்த்தீங்கன்னா சரியாயிரும்னு சொல்லி ஒரு வாழைத்தோட்டத்து ஐயனா மாறுறாரு. வருடத்துக்கு ஒரு முறையாவது திருப்பூருக்கு போயிட்டு, இவரு சிவபெருமான வழிபட்டு வருவாரு. அப்படி ஒரு நாள் திருவாதிரைக்கு முன்னாடியே வந்து சிவபெருமான பார்க்கறதுக்கு வந்து மக்கள் அழைப்பு விட்டுருக்காங்க. இல்ல நான் கைலாசநாதர பார்த்துட்டு திருப்பூருக்கு வரேன்னு சொல்றாரு. தன்னுடைய 72வது வயதில தோட்டத்தில வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, அப்ப தன்னோட காளை மாடு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட படுக்கையில தான் படுத்திருக்கும். அந்த இடத்துக்கு அவர் போகும்போது தன்னுடைய காளை மாடுனாலேயே குத்தி கிழிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறைவனடி சேர்றாரு. சில நாட்களுக்கு பிறகு தன்னோட பணியாட்கள்ல ஒருத்தரோட கனவுல தோன்றி, தான் பூஜித்து வந்த சிவலிங்கம் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி, இந்த இடத்துல தான் வந்து புற்றுமண் தோன்ற போறதையும் சொல்றாரு. கிளிவை மரத்தில் கீழ அந்த புற்று மண்ணும் தோன்றுது. இன்னை வரைக்கும் அந்த மண்ணை எடுக்க எடுக்க தீராத அமிர்தம் மாரி வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. இந்த மண் அன்னையிலிருந்து இன்னைக்கு தேடி வர்றவங்களுக்கு வந்து அந்த புற்றுமண் மூலம் தன்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் வந்து இந்த வாழைத்தோட்டத்தை ஐயன் செஞ்சிட்ருக்காரு. நீங்களும் இந்த இடத்த பார்த்து நன்மை பெறணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட இந்த கோயில் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கோயில் தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டெய்லி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஜீவன் மித்ரன் ட்ரஸ்ட்.